ஹலோ வீவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிடன் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தாங்க பார்க்க போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்காக நான் 2 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 2 லைனில் ஃபஸ்ட் லைன்லேருந்து நான் ஒரு லூப் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் லைனில் வந்து ஒரு லாக் போடுறேங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு லாங் செயின் போடுறேன். லாங் செயின் லூப் வந்து அங்கே லாக் பண்ணிவிட்டு இப்போ லாங் செயின் போடுறேங்க. லாங் செயின் போட்டுட்டு நம்ம பக்கத்தில் எப்பவுமே குட்டி செயின் போடுவோங்களா, அதை போடக்கூடாது. நம்ம அதுக்கு நேராக ஒரு மேலேருந்து ஒரு லூப் எடுத்துகிட்டு வந்து அகைன் பேக்கில் வந்து ஒரு லாக் போடுறாங்க. இதுதான் நமக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் பார்த்து கவனமாக வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான் நமக்கு வந்து புரியும். நம்ம பார்க்கும் பொழுது அது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீட்டில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் இதை பார்த்து நீங்கள் இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக ஆரி போட முடியுங்க. இது வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே லாங் செயின், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லூப் எடுத்துகிட்டு வந்து பேக்கில் வந்து ஒரு லாக் போடுறோங்க. இதுதான் நமக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டிச் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக் ரவுண்ட் இருக்குங்க இல்லையா, நெக் ரவுண்டில் போட்டால் அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் லைன்ஸ்லேயும் இதை போடலாங்க. ஸ்லீவ் லைன்ஸ்லேயும் போட்டுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த லூப்பு இழுத்துட்டு வரோம் பார்த்திங்களா, அந்த லூப்பு இழுக்கும் பொழுது ரொம்ப அதிகமாக இழுக்காதீங்க, ரொம்ப ரஃப்பாக இழுக்காதீங்க. லைட்டாக த்ரெட்டை இழுங்க. அப்போ தான் அங்கே வந்து ஹோல்ஸ் நமக்கு வந்து ரொம்ப பெருசாகாமல் இருக்கும். ரொம்ப ஹார்டாக இழுத்தோம் அப்படின்னா அங்கே ஹோல்ஸ் வந்து அதிகமாக தெரியும். அதனால்